ஹலோ பிலீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிலீவர்ஸ் வேர்ல்ட். இப்போ நீ இந்த வார்த்தைகளை கேட்குற, அது தற்செயலாக நடக்கல. பிரபஞ்சம் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஏன்னா உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கு. நீ தளர்ந்திருக்க, நீ கஷ்டப்படுறன்னு உனக்கே தெரியும். ஆனால் உனக்கு தெரியாத ஒன்று இருக்கு. பிரபஞ்சமும் உன்னோட கூட தவிக்குது. இன்னைக்கு பிரபஞ்சம் நேரடியாக உன்கிட்ட பேசுது. மனசு திறந்திருந்தா கேளு. நீ நினைக்கிற என்னை யாரும் புரிஞ்சிக்கலன்னு, நீ நினைக்கிற என் வலி யாருக்கும் தெரியலன்னு, நீ நினைக்கிற நான் மட்டும் ஏன் இப்படின்னு. ஆனா கேளு, நான் பார்க்குறேன், நான் கேட்குறேன், நான் உணர்றேன். நீ ராத்திரி தலையினையில முகம் புதைச்சி அழும்போது நான் இருக்கேன். நீ சிரிக்கிற முகத்துக்கு பின்னாடி வலிய மறைக்கும் போது நான் பார்க்குறேன். நீ பரவாயில்லைன்னு சொல்லி உள்ளுக்குள்ள உடஞ்சிருக்கும் போது நான் உணர்றேன். உன் ஒவ்வொரு கண்ணீரும் என்னை தொட்டுச்சு. உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என்கிட்ட வந்து சேர்ந்துச்சு. உன் ஒவ்வொரு மௌனமும் என்கிட்ட பேசுச்சு. நான் உன்னை மறக்கல, நான் ஒரு நாளும் மறந்ததே இல்லை. இந்த பிரபஞ்சம் 13 பில்லியன் வருஷமா ஓடுது. நட்சத்திரங்கள் வெடிச்சு, கோள்கள் பிறந்து, ஒவ்வொரு அணுவும் ஒழுங்கா கூடி உன்னை உருவாக்குச்சு. இவ்வளோ பிளான் பண்ணி உருவாக்கப்பட்ட உன்னை நான் விட்டுடுவேனா? இல்லவே இல்லை. நீ கேட்குற, பிரபஞ்சமே நான் என்ன பாவம் பண்ணினேன், ஏன் எனக்கு இப்படின்னு. அந்த கேள்வி உன்னுள்ள எரியுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா கேளு, வலி ஒரு தண்டனை இல்லை, வலி ஒரு டீச்சர் மாதிரி. மண்ணில் விதை விழும்போது இருட்டில் அழுகிறது தான் முதல் ஸ்டெப்பு. அந்த விதை தன்னையே உடைச்சிக்கிட்டு தான் வேர் விடும். அந்த உடைக்கிறத வலின்னு சொல்லுவியா, இல்ல அது மாற்றம்னு சொல்லுவியா? நீயும் இப்போ உடையிற, ஆனா வேர் விட. நீயும் இப்போ இருட்டில் இருக்க, ஆனா வெளியே வர. அந்த ரிலேஷன்ஷிப் முறிஞ்சுது, ஏன்னா அது உன்னை நிறைவா வைக்கல. அந்த ஜாப் போச்சு, ஏன்னா உன்னுள்ள இருக்கிற திறமைக்கு அந்த இடம் சின்னது. அந்த ஆளு உன்னை விட்டுட்டு போனான், ஏன்னா அவன் உனக்கு எழுதப்பட்டவன் இல்லை. என் பிளான் எப்பவும் உன் நலனுக்காகத்தான் இருக்கு. அது உடனே தெரியாட்டாலும் நிச்சயம் உனக்கு புரிய வரும். இன்னைக்கு நீ பார்க்குற சாவி தொல்லை நாளைக்கு நீ திறக்கிற கதவுக்கானது. இப்போ உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன். நீ நினைக்கிற என் கனவுகள் நடக்கலையேன்னு, ஆனா உன்னுள்ள எத்தனை தடவை அந்த கனவை ஃபீலிங்கோட நினைச்ச, எத்தனை தடவை அது ஆல்ரெடி நடந்துருச்சுன்னு உணர்ந்த. நீ கேட்டது என்கிட்ட வந்து சேர்ந்துச்சு. ஆனா நீ கேட்டது மட்டும் இல்ல, நீ டவுட் பண்ணதும் வந்து சேர்ந்துச்சு. நீ பயந்ததும் வந்து சேர்ந்துச்சு. என்னால முடியாதுன்னு சொன்ன அலையும் வந்து சேர்ந்துச்சு. பிரபஞ்சம் ஒரு அருமையான மிரர் மாதிரி. நீ எதை ஸ்ட்ராங்கா அனுப்புறியோ அதையே திரும்ப அனுப்பும் உன்கிட்ட. ஆனா இப்போ நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இந்த மொமெண்ட், இந்த எக்ஸாக்ட் மொமெண்ட்ல உன் வைபை மாத்து. உன் வலிய மறுக்கல, உன் கண்ணீரை தொடைக்கல, ஆனா அந்த வலிக்கு நடுவுல ஒரு நம்பிக்கையை பிடிச்சிக்கோ. நான் சரியாவேன்னு சொல்லு, என்னோடது என்கிட்ட வரும்னு நம்பு. பிரபஞ்சம் என் பக்கம் இருக்குன்னு ஃபீல் பண்ணு. அந்த ஒரு நம்பிக்கை ஒரு சின்ன விதை, அதுவே எல்லாத்தையும் மாற்றும். இப்போ உன்கிட்ட கஷ்டமான ஒன்று சொல்றேன். நீ சில விஷயங்களை இறுக்கமா பிடிச்சிருக்க. அந்த நபரை, அந்த மெமரிய, அந்த வலிய, ஏன் என்னால முடியலன்னு கேள்வியை விட்டுடு. விட்டுறது தோல்வி இல்லை, விட்டுறது வீக்னஸும் இல்லை, விட்டுடுறது டீப்பான நம்பிக்கையோட ஆக்ஷன். அதாவது லெட் கோ பண்ணிடு. பிரபஞ்சமே, இனி நான் இதை என் கைகளால பிடிக்கல, உன் கைகளில் தர்றேன்னு சொல்றது, அதுதான் உண்மையான சரண்டர். நதி எப்படி கல்லை சுத்தி ஓடுது, எதிர்க்காம, கவலைப்படாம, ஆனா நிக்காம. நீயும் அப்படியே ஆகு. உன் வழியில வர தடைகளை எதிர்த்து தளர்ந்து போகாத. அவங்கள சுத்தி அல்லது அவங்களோட சேர்ந்து முன்னாடி நட. நீ விட்டுடும் போது இடம் உருவாகும். புதுசு வர இடம் வேணும். பழசு போகாம புதுசு எங்க வர முடியும்? இப்போ நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறேன். ஒரு நாள் இதெல்லாம் மாறும். நீ நம்ப மறுக்கலாம். எத்தனை தடவை கேட்டேன், எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லலாம். அந்த கோபம், அந்த சோர்வு எனக்கு புரியுது. ஆனா சூரியன் மேகத்தோட பின்னாடி இருக்கும்போது அது இல்லாம போயிட்டது மாதிரி தெரியும். ஆனா அது போவே போவாது. உன் நல்லது, உன் நலன், உன் நிறைவு அவ வர வழியில இருக்கு. ஒரு மினிட் கூட டெய்லி இல்லாம சரியான நேரத்துல அந்த நபர் வருவாங்க. இல்ல அவங்கள விட நல்லவங்க வருவாங்க. அந்த வேலை கிடைக்கும். இல்ல அதை விட உனக்கு சூட்டான வேலை நிச்சயம் உனக்கு கிடைக்கும். அந்த வழி போகும். போனதும் நீ திரும்பி பார்த்து அதுவே என்னை இங்க கொண்டு வந்துச்சுன்னு சொல்லுவ. இது என் வார்த்தை, என் ப்ராமிஸ். இது மாறாது. இப்போ உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். இன்னைக்கு இந்த மொமெண்ட்ல ஒரே ஒரு வேலை பண்ணு. கண்களை மூடு, மூச்சை உள்ள இழு, உன் நெஞ்சில கைவை. சொல்லு, நான் சேஃபா இருக்கேன், நான் லவ் பண்ணப்படுறேன், நான் கைட் பண்ணப்படுறேன்னு. அந்த 3 வரிகளும் உண்மை. அது ஃபீல் ஆகலனாலும் திரும்ப சொல்லு. ஒவ்வொரு நாளும் சொல்லு, ஒவ்வொரு காலையும் சொல்லு, ஒவ்வொரு ராத்திரியும் சொல்லு. ஏன்னா நம்பிக்கைன்னது வானத்துல இருந்து விழுதுறது இல்ல, அது ஹேபிட்ல வளர்றது, பிராக்டிஸ்ல வேர் விடுது. உன் மனசு ஒவ்வொரு நாளும் உன்னை பத்தின தாட்ஸால நிரம்புது.
நீ எதை நிரப்புறன்னு நீயே சூஸ் பண்ணலாம். பயத்தையா இல்லது நம்பிக்கையா, டவுட்டையா அல்லது கிராட்டிடியூடா, அதாவது நன்றி உணர்வையா. இன்னைக்கே நீ சூஸ் பண்ணு. அதனால இந்த ஜர்னி முடியல, இந்த பேச்சு முடியல. நீ எங்க இருந்தாலும் நான் இருக்கேன். நீ எந்த ராத்திரியும் தனியா இல்ல. நட்சத்திரங்களை பார்க்கும்போது அது என் கண்கள், காற்று உன்னை தொடும்போது அது என்னோட தொடுக, திடீர்னு மனசு நல்லா இருக்கும்போது அது என்னோட ரிப்ளை. நான் அப்படி நம்பு. நீ தேடுற, நான் வழி காட்டுறேன். நீ கேட்குற, நான் ஏத்துக்கிறேன். நீ நம்புற, நான் நிறைவேற்றுறேன். பிரபஞ்சம் உன் பக்கம் இருக்கு, எப்பவும் நிரந்தரமா, எந்த டவுட்டும் இல்லாம. இது வரைக்கும் நான் உன் கூட தான் இருக்கிறேன், இதுக்கப்புறமும் நான் உன் கூட தான் இருப்பேன். நம்பிக்கையோட இரு. இந்த மெசேஜ் உங்களுக்கானதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்யூ யூனிவர்ஸ்னு டைப் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. I will meet you in another beautiful video. Until then, happy manifesting. நன்றி believers.